இந்த ராமபிரானுடைய சரித்திரத்தோடு பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அந்த ராமபிரானுடைய பெயரை வைத்துக் கொள்ளுதல் என்று பார்த்தாலும் அது குடிசை வாழ் மக்களிடத்திலேதான் அது மிகுதியாக இருக்கிறது. உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், பல இடத்திலேயும் நீங்கள் பார்த்தால் ஆக கடை கோடி மக்கள் என்று சொல்வீர்களா அல்லது கோடிக்கணக்கான மக்கள் குடும்பத்திலேயும் இந்த ராமபிரானுடைய ஸ்மரணம், ராமபிரானுடைய பக்தியானது நிறைந்திருக்கிறது. ஆகவே எப்படி அவர் ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவன் கசாஹா ராமபூதம் ஜெகதபூது ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று அந்த ராமர் உடைய அவதார காலத்திலே இருந்த உணர்வை நினைவுபடுத்தும் விதமாக, கொண்டாடும் விதமாக இன்றைய நிலையிலேயும் கிராமந்தோறும் பெற்றோர்களால், வடநாட்டிலே இருப்பவர்களால் ராமநாதர் என்று பெயர் வைக்கப்படுகிறது. இங்கு வந்து ராமேஸ்வரம் தரிசனம் செய்து கொண்டு பிறந்த குழந்தைகளுக்கு, பிரார்த்தனை செய்து பிறந்த குழந்தைகளுக்கு ராமநாதர், ராமேஸ்வரம், இப்படி பல பெயர், பல ராமச்சந்திரன். அதே போன்று இங்கிருந்து தென்னாட்டிலிருந்து முறையாக கங்கா தீர்த்த யாத்திரை செய்து திரும்பியவர்கள் விஸ்வநாதர் என்று பெயர் வைத்துக் கொள்வார்கள். இதெல்லாம் தேசிய ஒருமைப்பாட்டின் அடையாளங்களாக, ஆதாரங்களாக, அத்தாட்சிகளாக விளங்கி வருகின்றன. இப்படி தன்னுடைய குணத்தினால், தன்னுடைய தவத்தினால், தன்னுடைய வீரத்தினால், தன்னுடைய நல்ல சிந்தனைகளால் மக்களை ஈர்த்த, மக்களை சேர்த்த என்பது வேறு, மக்களை ஈர்த்த என்பது வேறு. அந்த மக்களை ஈர்த்தவராக இருப்பவர் ராமபிரான். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராமராம ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர்.